ஏஐ வந்து சாஃப்ட்வேர் ரேஸ் கிடையாதுங்க. அது கம்ப்யூட்டர் ரேஸ். எப்படின்னு உங்களுக்கு புரியணுமா? தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. இப்ப நம்ம ஏஐல ChatGPTல கேள்வி கேட்கிறோம், Geminiல கேள்வி கேட்கிறோம். அதே மாரி ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்கா ரோபோட்ல வேலை செய்யுது, செல்ஃப் டிரைவிங் கார் போகுது. எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு கோர் அடிப்படை ஒரு ஹார்ட்வேர் என்னன்னா, ஜிபியு கிராபிக்கல் ப்ராசஸிங் யூனிட்ன்னு பேரு. சிபியு மாரி இது ஜிபியு. ஓகே. இன் சிபியு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஃபேக்டரி மாரி. குட்டி, குட்டி யூனிட்ஸ் இருக்கும். சீக்வென்ஷியலா ஒன் பை ஒன் தான் ப்ராசஸ் பண்ணும். ஜெனரல் பர்ப்பஸ் ப்ராசஸிங்க்கு எல்லாத்துக்கும் சிபியு போதும். ஆனா, ஜிபியு வந்து மிகப்பெரிய ராட்சச ஃபேக்டரி மாரி. அதுக்கு வந்து ஆயிரக்கணக்கான யூனிட்ஸ் உள்ள இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்ளோ மேசிவான பேரலல் கம்ப்யூட்டேஷனாலும் ஜிபியுவால பண்ண முடியும். அதனால தான் ஏஐ வந்து ஜிபியு வந்து அதுக்கு இதயம் மாரி கோரா இருக்கு. ஓகேயா? இப்போ இன்னொன்னு கொஞ்சம் இறங்கி ஃபண்டமெண்டல் பார்ப்போம். ஏஐ எதுல இயங்குது? நியூரல் நெட்வொர்க்ஸ்ல இயங்குது. நியூரல் நெட்வொர்க்ஸ் எதுல அடிப்படை என்ன? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னா என்ன? வெரி மேசிவ் பேரலல் மேத்தமேட்டிக்ஸ். லட்சோப லட்சம் ரோஸையும், காலம்ஸையும் வச்சு மல்டிப்ளை பண்றது தான் மேட்ரிக்ஸ். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த அளவுக்கு உண்டான ஒரு மல்டிப்ளிகேஷன் உள்ள ஒரு காம்ப்ளக்ஸ் மேத்த வந்து ஜிபியுவால மட்டும் தான் பண்ண முடியும். சிபியுவால பண்ண முடியாது. சரியா? ஸோ இப்ப ஜிபியுன்னா என்னென்ன மாடல் இருக்குன்னா, NVIDIAவோட H100 அதே மாரி AMD MI 300 கூகுளோட டிபியு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஜிபியூஸ். ஸோ ஒரு ஃப்ரான்டியர் மாடல் வந்து லேட்டஸ்ட் மாடல வந்து ட்ரெயின் பண்ண குறைஞ்சபட்சம் இந்த மாரி 50,000 பிளஸ் ஜிபியூஸ் இருந்தா தான் முடியும். அதுக்கு பவர் மெகாவாட் லெவல் 50 மெகாவாட்டா மினிமம் வேணும்லாம் இன்னொரு வீடியோல பார்த்திருப்போம். புரியுங்களா? ஸோ யார் இந்த கம்ப்யூட்டர், இந்த ஜிபியுவ கண்ட்ரோல் பண்றாங்களோ, இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர, இதுக்குண்டான டேட்டா சென்டர்ஸ கண்ட்ரோல் பண்றாங்களோ, அவன் ஏஐ கண்ட்ரோல் பண்றான். ஏஐ யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ, அவங்க இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஏஐ இஸ் நாட் அ சாஃப்ட்வேர் ரேஸ். இட் இஸ் அ கம்ப்யூட்டர் ரேஸ். நன்றி.